If the diameter of a bicycle is 63 centimeter, the distance covered by its wheel is 20 revolutions. அப்போனா என்ன கேட்குறாங்க? டிஸ்டன்ஸ் ட்ராவல்னா என்ன கேட்குறாங்க? அப்போது உங்களுக்கு ஒரு ஃபார்முலா எழுதி போட்டேன். என்ன ஃபார்முலா? ரெவல்யூஷன் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல் டிவைடட் பை பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிள்னு சொன்னேன் இல்லையா? பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிளுக்கு உங்களுக்கு ரேடியஸ் தேவை, அதை அவன் டயமீட்டராக கொடுத்துட்டா நீங்கள் அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ட்ராவல் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. லெஃப்ட் சைடில் ரெவல்யூஷனும் அவனே கொடுத்துட்டான். இப்போ நீங்கள் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. 20 ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும், டிவைடட் பை 2 இன்ட்டு பை இன்ட்டு ஆர். இதுதான் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள். 2r வந்து டயமீட்டர். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணலாம்? டைரெக்டாக நீங்கள் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு ஈக்குவல் டு 20 இன்ட்டு இந்த 2rக்கு 63, பைக்கு வந்து 22/7 சப்ஸ்டியூட் பண்ணி 7 9 சார்னு வந்துடும். அப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு ஈக்குவல் டு 9 இன்ட்டு 20 இன்ட்டு 22. 360. ஓகே, அப்போ ஆன்சர் வந்து 3960. கரெக்டா? 3960 39 மீட்டர்ஸ். அதாவது 3960ன்றதை இப்படி பிரிக்கலாம். 3900 + 60. ஒரு மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர்னு சொன்னேன். அப்போ இதை வந்து மீட்டரை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. 39 மீட்டர் 60 சென்டிமீட்டர். ஸோ அதான் வந்து 39 மீட்டர் 60 சென்டிமீட்டர். ஆமாம், டயமீட்டர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ரேடியஸு. அதனால் டைரெக்டாக 2rக்கு நான் அப்படியே 63 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்.